சார் என் பையன் லாயர் சார், சின்னவன். என் வீட்டுக்கு வரான் சார். என்ன தப்பா நினைக்கிறாங்க சார். தனியா இருக்கப்ப வரான்னு பெத்த பையனை தப்பா கனெக்ட் பண்ற குரூயாலிட்டி ஒரு ஆண். அவ்வளவுதான் தம்பி. The reason is divorce. Okay. வணக்கம் மக்களே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு தான் தமிழா நடந்திருக்கு. இந்த எபிசோட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து டைவர்ஸான ஆண்களும் டைவர்ஸான பெண்களும் யார் அதிகமாக பாதிக்கப்படுறா அப்படின்ற ஒரு விவாதம் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த விவாதத்தில் நிறைய பிரச்சனை நடந்து காரசாரமாக பேசியிருக்காங்க. அப்படி என்ன பேசியிருக்காங்கன்ற ஒரு மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வருஷமா டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு 8 வருஷமா கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லாதனால என் பையன் அவங்க அப்பாவோட இருக்கான். ஓகே சார் என் பையன் லாயர் சார், சின்னவன். என் வீட்டுக்கு வரான் சார். என்ன தப்பா நினைக்கிறாங்க சார். அது எப்படி பெத்த பையனை தப்பாக நினைக்க முடியும்? தெரியல, ஒன்றுமே புரியலை. சில சமயம் எனக்கு நான் வெள்ளையா டை அடிச்சுக்கலாமா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க உண்மையிலேயே இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன். என் லாயரும் சொன்னாங்க நான் கோர்ட்டு கூட 8 வருஷமா ட்ரெஸ் பண்ணிட்டு போறது இல்லை சார், நல்ல சுடிதார். ஏன்னா என்ன சந்தேகப்படுறாங்க. என்னங்க தன்னைத்தானே தலையில் வெள்ளை அடிச்சுக்கிறது, பெயிண்ட் அடிச்சுக்கிறது, இதெல்லாம் நல்ல ட்ரெஸ் போடாது. நிறைய பேர் இப்படி இருக்காங்க போல. டிவோர்ஸ் அப்ளை பண்ண ஒரே காரணத்துக்காக என் அம்மா அப்பா சிப்ளிங்ஸ் எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க. அது எப்படிங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணால் பேரண்ட்ஸு சிப்ளிங்ஸ் எல்லாமே சந்தேகப்படுவாங்க. யாராச்சும் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? சப்போர்ட் பண்ணால் தான் டிவோர்ஸே பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம ரொம்ப கஷ்டம்தான் போட போகிறோம். அது மட்டும் தெரியும். அந்த மன தைரியம் வந்து யாருக்குமே வராது. என் புருஷன் அவ்வளோ வசதி சார். 3 கோடி கொடுத்தா கூட என் ஹெல்த்து, என் வாழ்க்கை, என் கெரியர் திரும்ப வருமா சார்? அது என்னவோ கரெக்டு தான். 3 கோடி கொடுத்தாலுமே ஏஜ் திரும்ப வராது இல்லையா? உண்மைதான் அவங்க சொல்கிறதும். கோர்ட்ல வந்து நான் அவளுக்கு 10,000 ரூபாய் தான் கொடுப்பேன்னு போன வாரம் டொமஸ்டிக் வயலன்ஸ்ல சொல்றாரு சார். நான் டொமஸ்டிக் வயலன்ஸே போடல சார். அவர் என்ன பழி வாங்குறதுனால எல்லாம் 10,000 தான் கொடுப்பாரா? இல்லை, எனக்கு புரியலையே. டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடலன்னு சொல்றாங்க. ஆனா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல நான் 10,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் கேட்டேன். போட்டேன்னு சொன்னேன் சார், போடலன்னு சொல்லல. நீங்க பேசுவோம் போடல. நீங்க என்ன அக்கா திடீர்னு மாற்றி பேசுகிறாங்க? ஒருவேளை பதட்டத்தில் சொல்லிட்டாங்க போல. வரீங்க அப்படிலாம் கேட்கும்போது நிறைய சண்டை நான் நிறைய சண்டை போடுவேன் சார். அப்போ எங்க அம்மாட்ட உங்க பொண்ணை கூட்டு போயிடுங்க, டைவர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொன்னார் சார். தலைவன் குறுக்கு அந்த கௌசிக் வந்து அப்படின்ற மாதிரி குறுக்கு வராப்புல. அவங்க சண்டை போடுறாங்க. அப்புறம் எப்படி டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல அவங்க ஃபைல் பண்ண முடியும்? ஒரு ஆம்பளை மேல போடுறேன்னு சொன்னா ஓகே கரெக்ட் தான். என் புருஷன் டெய்லி ஒரு பொண்ணு கூட சொன்னீங்க. சண்டை போடாம இருக்கணும். புருஷன் கூட சண்டை போடுறேன் நீங்க தான் சொன்னீங்க. எல்லாரும் அப்புறம் வந்து சட்டம் வந்து உங்களுக்கு தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபார் சபாஸ், சரியான போட்டி. ஒரு நிமிஷம் சார், சண்டை போட்டா ஒரே நிமிஷம் புரியல. ஒரே நிமிஷம் உங்க கேள்வி நான் உங்களுக்கு புரியல. ஒரு நிமிஷம் யாராச்சும் ஒருத்தவங்க பேசுங்கப்பா. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது சாதா சண்டை தானே? ஒரே நிமிஷம். இல்ல சாதாரண சண்டை நீங்க சொல்றீங்க மேடம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ். உங்களுக்கு என்ன என் லைஃபை பத்தி தெரியும்? இல்ல தெரியாது. நீங்க சொல்றத வச்சு தான் நான் ஆஹா சண்டை ஆரம்பிச்சிட்டாங்கடா சொல்றேன். நீங்க வந்து சண்டை போட்டேன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா வந்து சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் தான் இருக்கே தவிர மென்ஸ் ஆக்ட்னு இது வரைக்கும் எதுவுமே வந்தது கிடையாது. தலைவன் நிறைய படிப்பாப்புல போல, என்னென்னமோ சொல்றாப்புல, நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுல குரூவல்ட்டி இல்ல, மென்னு தான் பாதிக்கப்படுறான். இல்லைங்க, உண்மையிலே டிவோர்ஸ்னால பாதிப்புகள் இருக்கு. நான் ஆண்கள் பக்கம் பாதிப்பே இல்லைன்னு சொல்றதுக்கு நான் வரல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு சொசைட்டியா பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அவப்பேர் ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அது என்னமோ உண்மைதான். இப்போ ஒரு பையனுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றோம்னா அது வந்து பெருசாக தெரியாது. இதே ஒரு பொண்ணு டைவர்ஸ் ஆகி அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ்க்கோ சம்மர் எங்கேயோ அவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே அந்த பேர் வந்து ஆணித்தரமாக பதியும். ஒரு சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதான். அது வந்து அவங்க சைடில் ஜாஸ்தியாக இருக்குங்க வழியை சொல்கிறாங்க. ஒரு பெத்த பையன் வீட்டுக்கு வரதை சந்தேகமாக பார்க்குற கண்ணோட்டம் ஆணுக்கு ஏற்படுமா? வில் நெவர் ஹேப்பன். வாய்ப்பே இல்லை. அப்போல்லாம் ஏற்படாதுன்னு தான் நினைக்கிறேன். வரப்போ அவனை மோசமாக பார்த்தா அவன் யாரு? அவ்வளோ வயரம் வந்திருக்கானே அவனுக்கு இவனுக்கு இந்த கோர் பஸ் ஆர்கியூமெண்ட்டுக்காக பேசாதீங்க. ஒரு இது மனசளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணி. உண்மைதான் மக்களே, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது மிகப்பெரிய பெயினாக இருக்குது. ஈவன் தோ அந்த மேடம் வந்து தப்பே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்க பையனை வச்சு சந்தேகப்படுறதெல்லாம் இதெல்லாம் டூ மச்சுங்க. யாராலையுமே அது சகிச்சிக்க முடியாது தான். நான் ஒத்துக்கிறேன்.
ரைட்டா? நீங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. Okay. உங்களுக்கும் பாதிப்பு இருக்கு. இந்த பாதிப்பு உங்களுக்கு இல்ல. ஆனா எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்றத நான் முதல்ல இதை அக்செப்ட் பண்ணுங்க. அடுத்து நீங்க இல்ல சொல்லுங்க. இல்ல அதை அக்செப்ட் பண்ண முடியாது சார். அக்செப்ட் பண்ண முடியாது. தலைவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அது என்னன்றதுதான் தெரியல. அக்செப்ட் பண்ணா சரின்ட்டு போயிட வேண்டியதானே. ஏன்னா கூட இருக்கிறவங்க யாருமே எதுவுமே சொல்லலை. நம்மளுக்குமே தெரியுது அவர் வந்து இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இல்லாட்டி அவங்க மேலே ரொம்ப அப்படி ஆப்போசிட்டாக திரும்பிடும். கவுண்டர் பண்றேன் என்னன்னா, ஈவன் லேடிஸ் உமன்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, அப்பாவை வந்து தப்பான ப்ரொஜெக்ஷன்ல வந்து வளர்க்குறாங்க. அதாவது உங்க அப்பா வந்து குடிக்காரன், உங்க அப்பா வந்து பொம்பளை சார், பொறுக்கி, மீண்டும் உங்க அப்பா மீண்டும் வந்து மீண்டும் இங்க நிறைய பாருங்க. பொண்ணுங்களோட போறான், இங்க பாருங்க. நிறைய தொடர்பு இருக்கு, இல்லீகல் தொடர்பு இருக்கு. ரைட்ரா, ரைட்டு. அமைதியாக போய்கிட்டு இருந்தது, பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஒரு பெண் டிவோர்ஸ் ஆகி ஒரு இடத்துல இருக்காங்கன்னா, இவங்க சொன்னாங்கல்ல, பெத்த பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், தோளுக்கு மேல வந்த ஒரு பையன் இவன் எங்க இங்க வரான் அப்படின்னு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அந்த கண்ணோட்டம் ஒரு நாளும் ஆணுக்கு ஏற்படாது. கரெக்டாக சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் வந்து பசங்களுக்கு ஏற்படாதானே. தனியா அவங்க ஊர்கா பிசினஸ் பண்ண நினைச்சா கூட பண்ண முடியாது. தனியா அவங்க ஏதாவது வெளியே போய் பண்ண வச்சா பண்ண முடியாது. ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் டெலிவரிலாம் இல்லைங்களா? மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் சார். பாயிண்ட்டை பிடிச்சி பேசுகிற மாதிரி பாயிண்ட்டை பிடிச்சி பேசுகிறாங்க. உங்களை இன்னும் ரொம்ப நாகரிகமாக நடத்தணும்னு முயற்சி பண்ணுறீங்க, அதை கெடுத்துக்காதீங்க. எங்க அவங்க என்ன பண்ணும் நீங்க எங்க சொல்றீங்க? இல்லை பாஸு, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க தலைவரே, அதுக்கு தான் அவர் ரிப்ளை பண்ணார். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அவங்களோட ஊர்கா பிஸ்னஸ் கூட பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. அதனால இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சொல்லக்கூடாது தான். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை இங்கே அம்மாண்ட சொல்லுங்கள், மக்களுக்கு கேட்போம். நீ ஹூ ஆர் யூ? நீங்க ஏன் சொல்றீங்க? உடனே அந்த கையை மட்டும் தட்டிடுறாங்க மக்களுக்கு. எதுக்கு எடுத்தாலும் மாற்றி மாற்றி இங்கிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுகிற கை தட்டுறாங்க, அங்கிட்ட ஒரு வார்த்தை பேசுனா கை தட்டுறாங்க. கரெக்டாக தப்பான்றதை யோசிக்க மாட்டுறாங்க. ரெண்டு பக்கத்துமே தான் சொல்கிறேன். தோளுக்கு மேலே வளர்ந்த பையன் வரா அம்மாவை பார்க்கணுன்னு. அந்த பையன் யாரா இருக்கும்? இவ்வளோ வளர்ந்த பையன் இவ வீட்டுக்கு ஏன் வரா? தனியாக இருக்கப்போ வரான்னு பெத்த பையனை தப்பாக கனெக்ட் பண்ணுற குரூயாலிட்டி ஒரு ஆணுக்கு ஒரு நாளும் நடக்காது. அந்த அண்ணன் அப்பயே அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது இவ்வளோ பெருசாக போயிருக்காது. பார்த்தா ஃபுல்லாக அழுக வச்சுட்டாங்க கடைசி வரையும் அந்த அக்காவை பாவத்தை. அவரோட சன் வந்து அவங்களே வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அது வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? காரணம் இல்லாமல் ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியுமா? சார், இல்லை இல்லை, ரீசன் இல்லாமல் யாரும் ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியாது. டூ மச்சுங்க, இது ரொம்ப டூ மச். இவர் வந்து அவங்கள நோட் பண்ணுறாரு, அதாவது டார்கெட் பண்ணி இவங்களை ஏதாச்சும் ஒரு இதில் தலைன்னு முடிவு பண்ணி பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்லுங்கள் சார். நீ மாலை போட்டிருக்கீங்க. சொல்லுங்கள் சார். நான் அதனால ரொம்ப வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறேன். அந்த இடத்துல உங்கள் தங்கச்சி உட்காந்துருக்காங்க சார். உங்கள் தங்கச்சிக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏற்படக்கூடாது, ஏற்பட்டுச்சு வச்சுக்கோங்க. அவங்களோட பையன் பார்க்க வந்திருக்கான். அப்போ யாரோ ஒரு ஆள் இப்படி கேட்குறாங்க, சும்மா நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? தரமான கேள்வி, மிக சரியான கேள்வி கேட்டிருக்காப்புல சார். நெருப்பு இருந்தா, அதாவது புகையறதுக்கு நெருப்பு இருந்தா தான் சார் புகையும் சார். நெருப்பு இல்லாம நெருப்பு இல்லாம புகையாது சார். இல்ல ஒரு நிமிஷம். என்ன சொல்கிறேனே தெரில. தெரிஞ்சுதான் பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா, இது ஏதோ சொல்லி விட்டு போய் பேசுன்ற மாதிரி இருக்கு. அந்த அக்கா ஒரு நேரம் அழுதுச்சு, அதே பாவத்தை கோபமாகுது. உங்கள் தங்கச்சியை நாளைக்கு நான் அப்படி பேசினா நீங்கள் சும்மா விடுவீங்களா சார்? என்ன சார், என் தங்கச்சி பற்றி உனக்கு என்ன தெரியும் கேட்பீங்க? என் தங்கச்சியா இருந்தாலும் அந்த தப்புனா தப்புன்னு நான் சொல்லுவேன் சார். நல்லா சொல்லுவீங்க சார். ஏன் கேக்குறாங்கன்னு கேட்க மாட்டீங்களா சார்? கண்டிப்பாக தான். ஏன்னு கேள்வி கேட்கணும். இப்போ தப்புன்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா உடனே தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு சந்தேகப்படுறத விட்டுட்டு ஏன் எதுக்குன்றத கேட்கணும்ல யாராக இருந்தாலுமே. ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன் சார். நான் இந்த இடத்துல இருந்து இப்போ ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பேச வந்திருக்கேன். அவர் சொன்ன கருத்து தவறு. அம்மாவை பையனோட சேர்த்து யாரும் பேசக்கூடாது. அப்படி பேசுகிற சமுதாயம் மூட நம்பிக்கையான சமுதாயத்துக்கு நீங்கள் சிறந்த பதிலடி நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். தரமாக பேசிட்டாப்புல, லாயர் மாதிரி கோட்டெல்லாம் போட்டிருக்கனால கரெக்டாக பேசிட்டாப்புல. அந்த வார்த்தை நீ திரும்ப பெற்றே ஆகணும் சார். இல்ல சார், நான் ஐ ஸ்டாண்ட் ஆன் மை வேர்ட் சார். ஐ ஸ்டாண்ட் ஆன் மை. நான் ஈவன் எங்க அம்மாவா இருந்தாலும் இல்ல ஒரு நிமிஷம். ஈவன் எங்க அம்மாவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் நான் வந்து தப்புனா தப்பு தான் நான் சொல்லுவேன். இவர் ஏதோ சொல்ல வராரு மக்களே, ஆனால் நம்மளுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆனால் அவர் தப்பாக சொல்கிறாருன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியுது நல்லா. யாராச்சும் புரிய வைங்க அவருக்கு பேசி, கூட இருக்கிறவங்க. அவங்க தப்புன்னு நீங்க எப்படி வந்தீங்க முடியும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க சொன்னதை வச்சு தான் சார். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து அவங்க பையனே சந்தேகப்படுறான்றாங்கல்ல சார். அந்த விஷயத்தையே இங்க நான் ஏன் கொண்டு வந்தேன்னா, இந்த மாதிரி என்ன சொசைட்டி பாக்குது, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
தம்பி the reason is divorce. இல்ல, boss. Okay. கரெக்டாக சொல்லிட்டாங்க தம்பி, சுத்த மூட்டு போயிரு இல்லாட்டி அடிச்சே விடுவேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க மக்களே. இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் காது கேட்கும், எல்லாத்துக்கும் தமிழ் தெரியும். சரியா? நீங்க பேசின வார்த்தையை திரும்ப பெறுங்க, இல்லைன்னா நீங்க வெளியே கிளம்புங்க. ஐ வில் நாட் அலோவ் திஸ். அவ்வளோ ஈஸியா நீங்க கேரக்டர் அசோசியேட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல உட்கார வைக்க முடியாது சார். தப்பா எடுத்துக்காங்க, வெளியே போகலாம். ஐயோ என்னங்க வெளியே போயிட்டாங்க, எபிசோடு ஹிட் ஆகிறதுக்காண்டி என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்க. இவருமே அப்படி பேசிடக்கூடாது. இது எபிசோடு ஹிட்டுன்றதை விட இவர் இந்த மாதிரி பேசாமல் இருந்தால் எதுக்கு வெளியேற்ற போகிறாங்க? ஆக்சுவலி நான் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்றேன். நாங்க கண்ணுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருந்தோம்ல நெருப்பு குழிக்குள்ளார, நீங்க இப்ப அதெல்லாம் எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க. இல்லை எனக்கு புரியலை. அவர் ஒரு ஆள் தானங்க அப்படி பேசினாரு, அதுக்கு நீ எல்லாரையுமே இப்படிலாம் சொல்கிறது நியாயமா? சில ரொம்ப ரேர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயுமே தப்பு இருந்திருக்கும், 2 பேர் மேலேயுமே காமனாக மிஸ்டேக்ஸ் இருந்துக்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ சொல்ல வராங்க. அந்த அவர் பேசுறதுனால எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டாங்க மக்களே, வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின். அவங்க வந்து திரும்ப வேலைக்கு போகணுன்னாலும் அவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும். வெளியே வர்றதுக்கான ஹெசிடேஷனே வந்து ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ்னால தான். இண்டிபெண்ட் கண்டிப்பாக 100% ஒத்துக்கிறேன். இதே ஒரு பையன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வேலைக்கு போயிருப்பான். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் இருப்பாங்க தவிர ஹவுஸ் மென்ஸ்ன்னு யாரும் இருக்காங்களா? கிடையாது. ரொம்ப ரேர் இருப்பாங்க, ரொம்ப ரேர் கிடையாது இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு மென் வந்து டிவோர்ஸ் ஆச்சுன்னா அவங்க அந்த வேலையை அஸ்யூஷுவல் கன்டினியூ பண்ணி போய்கிட்டே இருப்பான். ஆனால் உமனுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அதான் சொல்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். வெளியே வரணும்னா அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ், ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ஏதாவது இருந்து சப்போர்ட் பண்ண யாராவது இருந்தால் தான் வெளியே வர முடியும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராச்சும் வேணும். ஒன்று பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி சிப்ளிங்ஸாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணனா ரொம்ப கஷ்டம் தாங்க அசமானா. சொசைட்டியில் ஜென்ரலாக ப்ராப்ளம் பெயின்கிறது 2 சைடும் இருந்தாலுமே ஒரு பெண் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை என்ன கொடுமைப்படுத்திருப்பாங்களோ, இவங்க என்ன மாதிரி பொண்ணாக இருந்திருப்பாங்களோ, அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறையா உண்டு. இதுக்கு வந்து நான் 100% ஒத்துக்கிற மாட்டேன் மக்களே. அதாவது ஒரு பொண்ணு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றதும் கேள்வியாக இருக்கும் இல்லையா? 2 விதமாகவுமே கேள்வி வரும். ஒன்று, பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் எவ்வளோ அரக்கனாக இருந்திருப்பான், அவன் எவ்வளோ சித்திரவதை பண்ணியிருப்பான், அவன் குடிச்சிட்டு வந்து அடிச்சிருப்பான், அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் இருந்திருக்கும். இது மாப்பிள்ளை சைடில் இருந்து பார்த்தோன்னா அவன் எதுக்குமே பணிச்சு போக மாட்டுறாங்க, சும்மா சண்டை போடுறாங்க. ஃபேமிலின்னு அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம நினைச்சு கொடுத்து போனால் தான் நம்ம லைஃப்பை ஓட்ட முடியும் அப்படின்ற ஒரு தாட்டுமே மென் சைடில் இருந்து இருக்கும். இது என்னோட கருத்து மக்களே. இதுக்கு சரியா தவறான்னு தெரில. சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள், நம்ம கேட்டுக்கலாம். ப்ளஸ் எனக்கே டிவோர்ஸ் ஆனிச்சு நிறையா பேர் சொன்னாங்க, டிவோர்ஸ்னு ஒரு பொண்ணு வெளியே வந்துட்டா they'll think you are very easy. அவங்க கேரக்டர் குவெஸ்டன் பண்ணுற மாதிரி நிறையா நடக்கும். கேரக்டர் அசாசினேஷனும் ஒன்று. they think you are very easy. இப்போதான் ஓரளவு கொஞ்சம் கரெக்டாக சொல்ல வராங்க. இப்போ அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா திங்க் பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்கள தப்பாக தான் திங்க் பண்ணுவாங்க. ஏற்கனவே நான் சொல்லிய மாதிரி தான், வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு மென் இருக்காங்க, ஒரு உமன் இருக்காங்க. மென்னுக்கு டைவர்ஸ் ஆகுது, பெரிய பாதிப்பு இருக்காது. உமனுக்கு டைவர்ஸ் ஆனால் அவனோட பார்வை கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அவங்களோட பழகுனவங்க கூட வேற மாதிரி தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் பர்சனலாக என் காது பாட நிறையா கேட்டிருக்கேன். ஸோ உங்களோட ஹோல் லைஃப் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது அந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் இன்சிடென்ட்னால அதை பேஸ் பண்ணி நிறையா சேஞ்சஸ் நடக்கும். ஓ, இவங்களுக்குமே டிவோர்ஸ் ஆயிருக்கு போலப்பா, அதனால தான் அந்த பெயினை ஃபுல்லாகவே சொல்கிறாங்க. people easily judge பண்ணுவாங்க. Judgment is okay, so character assassination and financial instability ஒரு insecurity ஒரு பெரிய ப்ராப்ளமா. அவ்வளோதான் மக்களே. ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கஷ்டம் எல்லாத்துக்குமே இருக்கும். டிவோர்ஸ் ஆச்சுன்னா, டிவோர்ஸ்ன்ற ஒரு வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை தான். இதிலிருந்து பிரிகிற 2 பேருக்குமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கஷ்டப்படுறது உண்மை தான். பட் ஆனால் அந்த ஃபினான்ஷியலாகவும் அவங்களோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறது இந்த இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாகவே பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிற மக்களே. உங்களோட தாட்ஸ் என்னன்றதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன், நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மீஷோவோட பெஸ்ட் ஆஃபர்ஸில் உள்ள ப்ராடக்ட் வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.